ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா நெய் உருண்டை. வாங்க அதுக்கு இப்போ என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். 1/2 கப் பொட்டுக்கடலை, 3/4 கப் சர்க்கரை, கொஞ்சம் நெய், கொஞ்சம் முந்திரியை நீங்கள் டேரெக்டாக சேர்க்காமல் இப்படி கொஞ்சம் உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்துக்கிட்டா தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் பாசிப்பயிர் வச்சு கூட செய்யலாம். பட் எங்கள் வீட்டு சைடில் நாங்கள் பெரும்பாலும் பொட்டுக்கடலை வச்சு தான் செய்வோம். ஸோ நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். ப்ளஸ் பொட்டுக்கடலையில் பார்த்தீங்கன்னா நல்ல அயர்ன் அண்ட் கால்சியம் கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை விட்டுக்கலாம். நெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பை போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போடுங்க, இல்லைனா டக்குன்னு கரிஞ்சிரும். இந்தளவுக்கு முந்திரி பருப்பு வறுத்ததும் அடுப்பை நிறுத்திடுங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த நெய்யும் முந்திரி பருப்பையும் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை சர்க்கரை மாவில் கொட்டி சின்ன சின்ன உருண்டைகளை அப்படி பிடிச்சிட வேண்டிதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்வீட் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends.